மும்பையில் ரீசெண்டாக நடக்க போகிற ஃபுட்பால் மேட்ச் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த வின்டர் சீசனில் வந்து புதுசாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோ லீகை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லீகில் அதாவது இந்த ஒரு டோர்னமெண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் வந்து 24 சுற்றா வந்து நடக்க போகுது. ஸோ அந்த 24 சுற்றில் பார்த்துட்டிங்கன்னா ஃபைனல் செமிஃபைனல்ஸை விட்டுட்டு மற்ற எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா டீமாக பிரிஞ்சு மொத்தம் 11 டீம்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து கலந்துக்க போகிறாங்க. அதில் ஒரு டீம் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படாமல் இருக்குது. அதனால் பார்த்துட்டிங்கன்னா மீதி இருக்கிற அந்த 10 டீமுக்கு பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து ஸ்லாட் அப்படிங்கிறது வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. எந்தெந்த டேட்டில் என்னென்ன மாதிரி மேட்ச் நடக்கும் போது பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டிங்கன்னா கிளியராக வந்து இப்போதைக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மேட்சுக்கான இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக பார்த்துட்டிங்கன்னா மும்பையில் நடக்க போகிற இந்த ஒரு ஃபுட்பால் மேட்ச் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக கேரளாவுடைய அந்த கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கான ஒரு பெருமையை தேடித்தரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பல பேர் பாராட்டிருக்காங்க. எதுவுமே வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்த்தாலும், ஏன்னா டெஃபினட்டாக வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையுமே இந்த ஒரு மேட்ச்சில் பண்ணுவாங்கன்னு நம்பலாம்.